Welcome to Dr. Abdul Kalam IAS Academy. Today we are to discuss the topic of public finance. இந்தியன் எக்கானமியில் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்தியன் எக்கானமியில் பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை பார்க்கலாம். இந்த பப்ளிக் ஃபைனான்ஸில் என்னென்ன காம்போசிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் மீனிங் ஆஃப் தி டாக்ஸ் ஆக்சுவலாக. வரி என்பதற்கு வரையறை பற்றி அங்கே அதில் சொல்லியிருப்பாங்க. அண்டு செகண்ட் ஒன் இஸ் எ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி டேக்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேக்ஸ், வரியினுடைய வந்துட்டு வகைப்பாடு அல்லது வரியினுடைய பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் தி டேக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஒன் இஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று, அண்டு இன்டைரக்ட் டேக்ஸ்னு ஒன்று. அண்டு தேர்ட் ஒன் இஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத தேர்ட் ஈவெண்ட்டில் பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மீனிங் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் என்றால் என்ன? அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்தினுடைய வகைப்பாடு என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் ஜிஎஸ்டி பார்க்கலாம். அதனுடைய அப்ரிவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் ஃபினான்ஸில் வரக்கூடிய ஈவெண்ட் ஆஃப் வந்துட்டு பார்க்கலாம். அண்டு செவன்த் ஒன் இஸ் பட்ஜெட். ஆண்டு வரவு செலவு அறிக்கை அப்படின்னா என்ன, அதற்கான வந்துட்டு வரையறை என்ன. அண்டு எயித் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி பட்ஜெட். ஆண்டு வரவு செலவு அறிக்கையினுடைய வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் பப்ளிக் ஃபினான்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக நம்மளால் ஒரு கோட் பண்ண முடியும். இது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவையும் இந்தியன் எக்கனாமி இந்த பப்ளிக் ஃபினான்ஸில் நீங்கள் கோட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா வெரி ஈஸி டு தி கேப்சர் த பர்டிகுலர் டாபிக் ஆஃப் தி பப்ளிக் ஃபினான்ஸ் அண்டர் த இந்தியன் எக்கனாமி அப்படின்னு நம்ம புரியலாம். அப்போது இதை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் வந்துட்டு பொருளாதாரத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பிட்டு அதற்கான வந்துட்டு வரையறை செய்து கொண்டீங்களா உங்களால் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்கிற முடியும். நான் கான்ஸ்டியூஷனுக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் இங்கே கோட் பண்ணி கொடுக்குறேன். ரைட். த கரண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா has one preamble and 464 is a articles and 12 schedules and 25 parts. These are to the current structure of the Constitution of India. When was to the abolish the Article 370 of the Constitution of India by the Parliament of India on August 5, 2019. That time was the one number of the article has been reduced from the structure of the Constitution of India on August 5, 2019. The name of the article was Article 370 of the Constitution of India. அப்படின்னு சொன்னோம். பாராளுமன்றத்தால் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை வழங்கக்கூடிய சரத்து 370 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2019 வந்துட்டு 19ஆம் தேதி அன்று ரத்து செய்யப்படுவதற்கு முன்பாக இந்திய அரசியல் சாசனத்தில் இருந்த மொத்த சரத்துக்களுடைய எண்ணிக்கை 465 அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போ when was to the abolish the special status of under Article 370 of the Constitution of India, the state of to the state of the Jammu Kashmir, that time the number of the articles had to retained under the Constitution law 465 articles, 465 சரத்துக்கள் அப்படிங்கிறது இருந்தது. After that, the abolition of the under Article 370 of the Constitution of India to the states of Jammu Kashmir, that time onwards, the number of the total composed of the articles under the Constitution law has been reduced from the 465 to the 464. As on the current section of the contain the Constitution law has one preamble and 464 articles and 12 schedules and 25 parts. These are the current section of the Constitution of India.
I take that directly to the consideration to the linkage between the Indian economy and the Indian constitution and other part. Indian constitution and the Indian எக்கனாமிலையும் அந்த ஃபினான்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி இந்த 25 பார்ட்ஸில் ஒரு இடத்துல கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்த்துட்டு நான் வி ஆர் தி டைரக்ட்லி கோ டு த மீனிங் ஆஃப் தி டேக்ஸ் லைக் த பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படி பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 25 பார்ட்ஸு கரண்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. அதில் நான் 2 பார்ட்டை எடுத்துக்கிறேன். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 11 அப்படின்னு ஒன்று, பகுதி 11ன்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் Government of India and Government of State, Government of Indian States அப்படின்னு கூட சொல்லலாம். மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கிடையே உறவு முறைகளை பற்றி சொல்லுகிறது. பட் இதற்கான வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் எதில் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 245லேருந்து 263 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டு சேஸ் தட் relationship between the government of India and the government of Indian states அப்படின்னு சொல்லப்படுது. The classification of the under the part 11 of the constitution into the two kinds of the categories. The name of the relationship of the categories is legislative relationship, சட்டமன்ற உறவு முறைகள், லைக் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கிடையே சட்டமன்ற உறவு முறைகள். அண்ட் அதர் விஷயம் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஆர் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட பிடிச்சிக்கலாம். நிர்வாகத்துறையினாலும் ஆட்சித்துறையினாலும் செயலாட்சித்துறையினாலும் ஒன்று தான். ஆக்சுவலாக நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்கணும் அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி த பிட்வீன் த ஆர்டிகல்ஸ் 245லேருந்து 255 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் சேட் தட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்மளால் கோட் பண்ணி கொடுக்க முடியும். லைக் அண்ட் ஆர்டிகல் 256 to 263 of the Constitution of India says that administrative relationship or executive relationship between the government of India and the government of states அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இந்த இடத்துல 11வது அட்டவணை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறவு முறைகளை பற்றி சொல்லிடுது. அதற்கான சரத்துக்கள் பார்த்தீங்கன்னா 245லிருந்து 255 என்று நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கிடையே வந்துட்டு நிர்வாகத்துறை அல்லது ஆட்சித்துறை அல்லது செயலாட்சித்துறைக்கான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டதுனா நம்ம இந்திய அரசியல் சாசனத்தில் சரத்து 256லேருந்து 263 வரைக்கும் அது குறின்னு சொல்லணும். அப்போ இந்த இடத்துல ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் செகண்ட் ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஐ டேக் த another part of the structure of the constitution da especially to the particularly to the part 12 அப்படி நான் எடுத்துக்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் ஃபினான்ஸ் அண்ட் லைக் பாரோயிங்ஸ் கடன்கள் கமா ப்ராப்பர்ட்டி அண்ட் கான்ட்ராக்ட் அண்ட் கேஸ் ஆர் சூட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிதி, கடன்கள், சொத்து, ஒப்பந்தம், வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக கலோக்கியெல்லாம் நம்ம எல்லாம் பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ன்னு சொல்லுவோம். பட் இந்த லீகல் டேர்ம்ஸில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் டு மென்ஷன் அண்ட் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி கேஸ் இஸ் சூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கேஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாற்று வார்த்தையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சட்டத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சூட் என்று வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இதுக்கான வந்துட்டு ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துட்டு அம்பேத்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு. அதில் ஆர்டிகல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 264லேருந்து 300A வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 12ல் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ஸை பற்றி வந்துட்டு டீகோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு தனித்தனியாக உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். லைக் ஃபினான்ஸுக்கு வந்து தனியாக ஒரு ஆர்டிகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 264லேருந்து 291 வரைக்கும் ஆஃப் தி வந்துட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸோ சேஸ் தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நிதிக்கான வரையறை வந்து பார்த்தீங்கன்னா சரத்து 264லேருந்து 291 வரைக்கும் இந்திய அரசியல் சாசனத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இதற்கு கீழே தான் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தியாவினுடைய நிதிக்குழு என்று சொல்லப்படுகிறது ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதுக்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 280 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ சரத்து 280 வந்து பார்த்தீங்கன்னா நிதிக்குழுவை பற்றி அல்லது இந்தியாவினுடைய நிதிக்குழுவை பற்றி சொல்லுகிறது அப்படிங்கிறது ஒன்று சொல்ல முடியும். அப்போ இந்த இடத்துல ஃபினான்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரோயிங் அப்படின்னு சொல்றோம், கடன்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான வந்து சரத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் உங்களுக்கு 292ல இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 293 வரைக்கும் இதை பற்றி உங்களுக்கு கோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து பாரோயிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல பாரோயிங்ஸை வந்து நீங்கள் 2 ஈவெண்ட்டாக நீங்கள் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாரோயிங் அண்ட் இன்டர்னல் பாரோயிங் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. உள்நாட்டு வந்துட்டு பார்த்தோன்னா கடன் பெறுதல், வெளிநாட்டில் கடன் பெறுதல். இன்டர்னல் பாரோயிங் ஆர் டொமஸ்டிக் பாரோயிங் கூட நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நீங்கள் சொல்லிக்கலாம். டொமஸ்டிக் பாரோயிங் அப்படின்னு சொல்றோம். இந்த external borrowing to the classified into the two kinds of the categories. The name of the categories: external government debt or borrowing, and second one is external company debt or borrowing அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம அரசாங்கம் இந்த வெளிநாட்டு அரசாங்கத்தினுடைய கடனை வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரும் பிரிவுகளாக வெளிநாட்டு கடன்களை நம்ம வகைப்படுத்தலாம். இதற்கு கீழே கடன்கள் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்துட்டு வெளிநாட்டு கடனை வந்துட்டு ஒன்று பிரிக்கலாம், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கடன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். இது எதுக்கு? இந்த பேஸ் ஆன் தி கவர்மெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல அப்படின்னு சொல்றோம். அரசாங்கத்தினுடைய கடன் வகைமுறைகளை பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 கோட் பண்ணியிருக்காங்க. ஒன்று உள்நாட்டு கடன், இன்னொன்று வெளிநாட்டு கடன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் டெப்டவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாரோயிங்குமே நீங்கள் 2 கேட்டகரிஸாக வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசாங்க கடன், இன்னொன்று வெளிநாட்டு நிறுவன கடன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு 2க்குமே டிஃபரன்ஷியேட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் டைரக்ட்லி போட்டு எக்ஸ்டர்னல் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் கவர்மெண்ட் டெப்ட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, இந்த இடத்துல ஒரு 100 crore வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெப்ட் பாரோயிங் is received from government of United States of America. அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து இந்திய அரசாங்கம் ஒரு 100 கோடி ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா கடனாக பெறுகிறது அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கவர்மெண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்துட்டு அண்டர் த frequented the categories are followed the event of the external government debt ன்னு சொல்றோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அரசாங்கம் என்பது இருக்கிறது, இங்கேயும் அரசாங்கம் இருக்கு. ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்துக்கு நம்ம வந்து கடன் கொடுக்குறது என்றால் அது வெளிநாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு அரசாங்க கடன் நம்ம சொல்றோம். இங்கேயும் பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே ஆஸ்திரேலியான்னு ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா, இங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அரசாங்க கடன் என்று நம்ம சொல்லப்படுகிறது. அப்புறம் இன்னொரு இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். அண்ட் செகண்ட் ஈவெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கம்பெனி டெப்ட் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆக்கி டீகோட் பண்ணி சொல்லி கொடுத்தேன். ஒன்று இங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, ஒரு 10 crore வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு இது இந்த கம்பெனி டெப்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சட்டன் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் நம்ம கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம். ஒன்று ஐபிஆர்டி அப்படின்னு சொல்கிறோம், இன்டர்நேஷனல் பேங்கிங் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்டு யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். அண்ட் எஸ் ஐஎஃப்சின்னு சொல்கிறோம், இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்டு ஃபோர்த் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க், உலக வங்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் பிரிக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து international to the financial organization to frequently to empower it in the financial assistance to the worldwide nations also, worldwide countries also. உலகளாவிய நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உலகளாவிய நிதி அமைப்புகள் வந்துட்டு நிதி உதவியை வழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஒரு இன்ஸ்டிடியூஷன் தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் ஐ டேக் த கன்சிடரேஷன் த எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டர்னல் கம்பெனி டெப்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஐபிஆர்டி அப்படின்னு நம்ம ஒன்று கோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஐபிஆர்டி ஒரு நிறுவனத்திலிருந்து இந்திய அரசாங்கம் 10 கோடி ரூபாய் கடனாக பெற்றால் அது வந்து வெளிநாட்டு நிறுவன கடன் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது எடுத்துக்காட்டு, மத்திய அரசாங்கம் ஐநா சபையிடமிருந்து 100 கோடி ரூபாயை கடனாக பெற்றால்
அதுவும் வந்துட்டு வெளிநாட்டு நிறுவன கடன் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இந்த இடத்துல நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பாரோயிங்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கான வந்துட்டு ஆர்டிகல்ஸ் பார்த்தோம், அதுக்கான கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், அதுக்கான டிஃபரன்ஷியேட் பார்த்தோம் ஆக்சுவலாக. அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாரோயிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக நம்மளால் கோட் பண்ணி சொல்ல முடியும். சரி, அடுத்து வந்து நம்ம என்ன வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம், இன்டர்னல் பாரோயிங் அப்படிங்கிறது நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்னென்னு இப்போ டைரெக்டாக பார்ப்போம். ரைட், இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் பாரோயிங்க்கு பர்ஃபெக்டாக நம்ம பார்த்துட்டோம். இன்டர்னல் பாரோயிங்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் பாரோயிங்கான மீனிங் பார்க்கலாம். இந்த இடத்துல இன்டர்னல் பாரோயிங்னா credit or credits are received from Government of India received from RBI by Government of India அப்படின்னு சொல்றோம். கடன்கள் என்பது ரிசர்வ் வங்கியிடமிருந்து மத்திய அரசாங்கம் பெறுவது உள்நாட்டு கடன் என்று சொல்லப்படுகிறது. கிரெடிட்ஸ் ஆர் received from public by Government of India. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் பொதுமக்களிடமிருந்து கடனை பெறக்கூடிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பாரோயிங்க்கு நம்ம டீகோடோட நம்ம ஸ்பெசிஃபிகேஷனை மென்ஷன் பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல வெளிநாட்டு கடனை பார்த்தோம், உள்நாட்டு கடனுக்குன்னா அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம், அதுக்கான ஆர்டிகல்ஸ் என்னென்னு நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து தேர்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், தேர்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்துட்டு 300A அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Now the right to property is a legal right and the second one is a constitutional right அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொத்துரிமை என்பது தற்பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்ட உரிமை மற்றும் அரசியல் சாசன உரிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் இந்த இடத்துல லீகல் ரைட் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ரைட் என்னன்னா நான் சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா, லீகல் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 44th பற்றி நம்ம கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 44th in 1977 இதை பற்றி ஒரு கிளாரிட்டிஸை நம்ம எடுத்துக்கணும். இதுக்கான கம்பேரிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக்ஸ் வந்துட்டு ஆர்டிக்கல் 19(1) அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நீங்கள் கம்பேரிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கிளாரிட்டிஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட்னஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு 300A வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கு கான்ஸ்டியூஷனில். அதில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் நம்ம லீகல் ரைட் அண்ட் கான்ஸ்டியூஷன் ரைட் அப்படின்னு நம்ம வந்து கோட் பண்ணி சொல்லியிருக்கோம். பட் இந்த இடத்துல நீங்கள் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டியூஷனல் எனாக்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்னால ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பற்றி நம்ம கோட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அந்த கம்பேரிஷன்ஸ் நம்ம வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி லீகல் ரைட் அண்ட் கான்ஸ்டியூஷன் ரைட் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா the constitutional amendment 44th has been to be enacted by the Parliament of India in 1977. இந்திய பாராளுமன்றமானது ஒரு 44வது சட்ட திருத்தத்தை 1977ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இயற்றியது. இந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக வந்து சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டு ஒரு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட உரிமை மற்றும் அரசியல் சாசன உரிமையாக பகுதி 12 என்பது வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அப்ப இந்த இடத்துல 44th அமெண்ட்மெண்ட் அப்படி 19(1)F அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட்ல கேன்சலேஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணாங்க. எதுல இருந்துச்சு? அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 3ல இருந்துச்சு. அந்த பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி சொல்லுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான உங்களுக்கு ஆர்டிகல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர்டிகல் 12 to 35 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த இடத்துல 44th வந்து எனாக்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ்
ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிஃபோர் தி எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், பிஃபோர் தி enactment of constitutional amendment 44th in 1977 சொல்லலாம். 44வது சட்ட திருத்தம் இயற்றப்படுவதற்கு முன்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்துரிமை என்பது ஒரு வந்துட்டு ஒரு அடிப்படை உரிமை, அதே சாசனத்தில் அரசியல் சாசன உரிமையாக இருந்தது அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ரைட் அப்படிங்கிறது both are the same, the before the enactment of the 44th constitution amendment or the after the enactment of the 44th constitution amendment, constitutional rights both are the same அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். 44வது சட்ட திருத்தம் இயற்றப்படுவதற்கு முன்பாகவும் சரி, 44வது சட்ட திருத்தம் இயற்றப்பட்டதற்கு பின்பாகவும் சரி, உங்களுக்கு சொத்துரிமை என்பது ஒரு அரசியல் சாசன உரிமை என்பது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். You know the difference. What is the meaning of the constitutional right and constitutional persons or constitutional body அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த சொத்துரிமை என்பது அரசியல் சாசன உரிமை என்பதற்கு ஒரு வரையறை தெரிய வேண்டும். நம்ம எந்த நபரை பற்றி பேசிச்சுட்டு இருக்கோமோ, எந்த நபரை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கோமோ, அல்ல எந்த அமைப்பை பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்த அமைப்பை பற்றியோ அந்த நபரை பற்றியோ இல்லை ஒரு பாடியை பற்றியோ வந்து மென்ஷன் பண்ணி வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆர்டிகல் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈவெண்ட்டாக இருந்தால் அந்த பர்சனாக இருந்தால் அந்த கான்ஸ்டியூஷன் நம்ம பர்சன் நம்ம சொல்லுவோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது பர்சன், இதுவே உங்களுக்கு பாடியா இருந்துச்சு, அமைப்பா இருந்துச்சுன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டா தெரியும். கான்ஸ்டியூஷன் பர்சனுக்கு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஏஜி எடுத்துக்கலாம். இஸ் எ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் எ காம்பவுண்டர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். இந்தியாவினுடைய தலைமை கணக்காய்வாளர் அப்படின்னு சொல்றோம். இவருக்கான ஆர்டிகல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 148லேருந்து 151 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் தேர் தட் ஆஃபீஸ் ஆஃப் தி சிஏஜியை பற்றி நமக்கு சொல்றது. இஸ் ஏ இண்டிவிஜுவல் பர்சன். ஸோ இந்த ரீசன் சிஏஜி இஸ் ஏ கான்ஸ்டியூஷனல் பர்சன், அது எக்ஸாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பர்சன் நம்ம சொல்றோம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 176ன்னு சொல்கிறோம். வெறு 76 76 சரத்து 76 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்கிறது. இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் சாசனத்தின்படி பதவி வைக்கின்ற நபருக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், அவருக்கான ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165 சொல்லும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பர்சன், கான்ஸ்டியூஷனல் பாடி அண்ட் கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசியல் சாசனத்தின்படி வந்துட்டு பதவி வைக்கின்ற நபர்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றோம். இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் பாடிக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரைட்ஸுக்கான மீனிங் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட்னஸாக தெரிஞ்சிடும். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம எக்கனாமிக்ஸுங்கிற டாபிக்ஸை படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் கான்ஸ்டியூஷன் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் அதுதான் சொன்னேன், கான்ஸ்டியூஷனையும் எக்கனாமிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்ட்ஸை நீங்கள் மெமரி பண்ணி படிக்க வேண்டிய ஒரு ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு அதை டைரெக்டாக புரிஞ்சு படிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸாக சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பர்சனுக்கு பார்த்துறோம். இப்போ கான்ஸ்டியூஷன் பாடிக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைக் example of constitution body, like one is a National Commission for Scheduled Caste, இதுக்கான ஆர்டிகல் 338 அப்படின்னு சொல்றோம். சரத்து 338 ஆதி திராவிடருக்கான தேசிய ஆணையத்தை பற்றி வரையறை செய்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ஆர்டிகல் 338
ஏ அப்படின்னு சொல்லலாம். பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்தை பற்றி சரத்து 338 ஏ என்பது வரையறை செய்கிறது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 315 323 வரைக்கும் சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 324 329. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னு சொல்றோம். அரசியல் சாசனத்தின்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஏன் எங்க அமைப்புன்னு நம்ம சொல்றோம்னா இட் இஸ் எ மல்டி மெம்பர் பாடி, பல்வகை உறுப்பினர் கொண்ட அமைப்பாக இருப்பதனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு என்று வரையறைக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் எ மல்டி மெம்பர் பாடி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சாசனத்தில் பல்வகை உறுப்பினர் கொண்ட அமைப்பாக தோற்றுவிக்கப்பட்ட அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம கோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக போயிடலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், கான்ஸ்டியூஷன் பர்சனுக்கும் கான்ஸ்டியூஷன் பாடிக்கு டிஃபரன்ஸ் சொல்லிட்டேன். இப்போ டேரெக்டாக நான் ரைட்டுக்கு போயிடுறேன். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பர்சன்லையும் பாருங்கள், பாடிலையும் பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பர்சன்ஸில் பாருங்கள், லைக் 148 151 சிஏஜியை பற்றி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி 76 பற்றி, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் சிட்டி 165 பற்றி, ஷெட்யூல் காஸ்ட் கமிஷனை பற்றி 338A, ஷெட்யூல் ட்ரைப் கமிஷனை பற்றி 338 வந்துட்டு ஏ பற்றி சொல்லுது. சாரி, இது 338, இது 338A. அண்ட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி 315 323 வரைக்கும், அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி 324 329 வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பாடியாக வந்து நம்ம கோட் பண்ணியிருக்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ டேரெக்டாக வந்து நான் உங்களுக்கு லீகல் ரைட்டுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள், கான்ஸ்டியூஷன் ரைட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே முன்னாடி வந்துட்டு பிஃபோர் த எனாக்ட்மெண்ட்டும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 19(1)F அப்படிங்கிறது ஒரு ஆர்டிகிளை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ பிஃபோரும் சரி ஆஃப்டரும் சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகிளை மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால இது கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிஃபோரில் என்ன ஆர்டிகல்ஸ் நம்ம இங்கே கோட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஆர்டிகல் 19(1)F, ஆஃப்டர் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிகல் 300A அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ லீகல் ரைட் அண்ட் கான்ஸ்டியூஷன் ரைட் as on the date before the enactment of the 44th constitutional amendment is a right to property was a legal right, constitutional right and fundamental rights அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல நமக்கு ரெண்டுக்கு மட்டும் டிஃபரன்ஷியேட் பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக போகலாம். லீகல் ரைட்டுக்கும் கான்ஸ்டியூஷனல் ரைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். லீகல் ரைட் அண்டு கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு நான் ரெண்டு எடுத்துக்கேன். சட்ட உரிமை அண்டு அரசியல் சாசன உரிமை அப்படின்னு நம்ம ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கோம். சட்ட உரிமை நீங்கள் பாதிக்கப்பட்டால் யூ ஆர் எலிஜிபிள், வில் ஃபைல் த கேசஸ் பிஃபோர் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட். ரைட், கோர்ட் மீன்ஸ் நெய்பர் கோர்ட். நமக்கு எங்கே வசிக்கிறோமோ அதற்கு அருகில் உள்ள வந்துட்டு அதிகார வரம்பிற்குப்பட்டு நம்ம வழக்கு மட்டும்தான் தொடுக்க முடியும். லைக் த கேஸ். இன் கேஸ் ஆஃப் தி எனி ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் to the violated, you are immediately to file the writ petition legal right and constitutional right ஒரு சின்ன இங்க ஒரு நம்ம கான்ஸ்டியூஷன் ரைட் அப்படிங்கிற நம்ம போடுறத விட பெர்ஃபெக்ட்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு போட்டால் உங்களுக்கு இன்னும் கிராடிட்டாக கிடைக்கும். ஃபண்டமெண்டல் ரைட், அப்போ லீகல் ரைட்டும் ஃபண்டமெண்டல் ரைட். உங்களுடைய லீகல் ரைட், உங்களுடைய சட்ட உரிமை என்பது பாதிக்கப்பட்டால் நீங்கள் எந்த அதிகார வரம்பிற்குட்பட்டு வசிக்கிறீர்களோ அதுக்கு அருகில் உள்ள நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு மட்டுமே தொடுக்க முடியும் அப்படிங்கிறது சட்ட உரிமை. அண்ட் செகண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அடிப்படை உரிமை. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் பார்ட் 3ல் உங்களுக்கு 3ல் 12 to 35ல் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சரி, ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமை, அண்ட் இஸ் எ
ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ரைட் டு ரிலீஜியன், சொத்துரிமை. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ரைட் டு எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர். கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அரசியலமைப்பிற்கு தீர்வழி காணும் உரிமை அப்படின்னு மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சட்ட உரிமை பாதிக்கப்பட்ட மாதிரி அருகில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடுக்க இயலாது. அதே சமயத்தில் நீங்கள் அடிப்படை உரிமைகளை நீதி பேராணைகள் மூலம் உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ சரத்து 32 அண்டு 226 226 படி உங்களுடைய பாதிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை நீதி பேராணைகள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்து உங்களுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போ யூ நோ த கிளாரிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் த லீகல் ரைட் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் கான்ஸ்டியூஷன் ரைட் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் கான்ஸ்டியூஷன் ரைட் அப்படின்னா ஆர்டிகல்ஸ், இண்டிவிஜுவல் பர்சன். நாங்கள் 2 விஷயமா நான் சொல்லியிருக்கேன். ஒன்று பர்சன் சொல்லியிருக்கோம், இன்னொன்று பாடி சொல்லியிருக்கோம். பர்சனுக்கான ஆர்டிகல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம், பாடிக்கான ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ கான்ஸ்டியூஷன் பாடி, கான்ஸ்டியூஷன் பர்சனுக்கு ஆல்ரெடி நமக்கு மீனிங் அப்படிங்கிறது கிளாரிட்டியாக நம்ம தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு லீகல் ரைட்டுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஷியேட்டிங் பார்த்துருக்கோம். அதில் வந்து லீகல் ரைட் வயலேட் ஆச்சுன்னா நீங்கள் கேஸ் போட முடியும், ஃபண்டமெண்டல் ரைட் ஆச்சுன்னா ரிட்டு போட முடியும். இது நார்மல் கோர்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். பட் இந்த ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போது இது எப்படி சொல்லலாம்? இன் கேஸ் ஆஃப் தி any one of the common people of the nations are frequently once to the affected the fundamental rights under part 3 of the Constitution of India. The affected person will be the filed the petition like the writ petitions before the jurisdiction of the Supreme Court of India and High Court of State under Article under 32 and 226 of the Constitution of India will be the recovery of the fundamental rights against the persons before the jurisdiction of the higher courts in India. The name of the courts are High Court of the State and Supreme Court of India. அப்போ இந்த இடத்தில் ஒரு இந்திய பிரஜை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய அடிப்படை உரிமைகள் என்பது பாதிக்கப்படும் பொழுது உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ நீதி பேராணைகள் சரத்து 32 மற்றும் 226 வாயிலாக தாக்கல் செய்து தனக்கு எதிராக பாதிக்கப்பட்ட உரிமைகளை சம்பந்தப்பட்ட நபரிடமிருந்து மீட்டெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். இதுதான் சட்ட உரிமைக்கும் அரசியல் சாசன உரிமைக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸை பத்தி நமக்கு ஒரு கிளாரிட்டிஸாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த டைரெக்டாக வந்துட்டு இந்த ஈவெண்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். ரைட் டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ்ஸ் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு ரெக்குயர்மெண்ட்டில் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறது தான் மேலோட்டமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸில் நீங்கள் பேஸ்ட் ஆன் தி சிலபஸ் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் படித்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ டெப்த்தாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நாலேஜை கெயின் பண்ணுறீங்களோ இல்லை நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இன்னைக்குள்ள காம்படிஷன்ஸில் உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஸ்கூல் புக்ஸை மட்டும் படித்தேன் எனக்கு ரிசல்ட்ஸ் வரல, நான் இவ்வளோ மாதம் படித்தேன் ரிசல்ட்ஸ் வரல அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. படிக்கக்கூடிய விஷயத்தை வந்துட்டு என்ன லெவல் ஆஃப் தி எக்ஸாம்ஸ் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, லைக் டிகிரி இதா 10th 12th அப்படிங்கிறத நீங்கள் அந்த செக்ரிகேஷன் எப்போவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அந்த நாலேஜை கெயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா எக்ஸாம்ஸையும் ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ரைட், இப்போது டைரெக்டாக நம்ம வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு அது இதில் கொடுத்துருக்கோம். இது பார்த்தோம், ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், ஃபினான்ஸ் பார்த்தோம், பாரோயிங் பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூட் ஆர் கேசஸ் அப்படின்னு மட்டும் ஒன்று இருக்குது. சூட்ஸ் ஆர் கேசஸ் இதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 300A வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் எல்லாமே இதை பற்றி சொன்னோம். கான்ட்ராக்ட் சூட்ஸ் அண்ட் கேசஸை பற்றி 294லேருந்து 300A வரைக்கும் அது ஃபுல்லாகவே சொல்லுது. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம அந்த
பார்ட் 11 பார்த்துட்டோம். பார்ட் 12 வந்து பர்ஃபெக்ட்னஸாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ டைரெக்டாக நம்ம டாக்ஸேஷன்ஸு போகலாம். இப்போ தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணோம், மேலே இந்தியன் எக்கனாமின்னு கொடுத்தோம். பட் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக கான்ஸ்டியூஷனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ டைரெக்டாக வந்துட்டு டாக்ஸ்ன்னு என்னென்னு பார்க்கலாம். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி டாக்ஸ்? நம்ம வரி வந்து நம்ம கட்டுறோம். பட் அது வரின்னா என்ன மீனிங் அப்படின்னு நம்மளால ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். டாக்ஸ் இஸ் compulsory payment by the citizen of the nation to the government to meet the public expenditure அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த இடத்துல பாருங்க, tax is compulsory payment by the citizen of the nation to the government to public expenditure அப்படின்னு சொல்றோம். We do not follow any kinds of the discrimination activities here. வரி செலுத்துதலில் எந்த ஒரு பாகுபாட்டையும் நம்முடைய அரசாங்கம் பின்பற்றுவது கிடையாது. டிஸ்கிரிமினேஷன் ஆக்டிவிட்டீஸ் 1 ஆர் நோ எக்ஸம்ப்டட், ஆர் எந்த ஒரு விதிவிலக்கும் நாம் பின்பற்றுவது கிடையாது. ஸோ வி ஆர் ஃப்ரீக்வெண்ட் யூஸ் த கம்பல்சரி பேமெண்ட், கண்டிப்பாக செலுத்த வேண்டிய தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். யார்? பை தி சிட்டிசன் ஆஃப் தி நேஷன். அப்போ இந்த இடத்துல சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது இன் அக்கார்டன்ஸ் வித் 2011 population census around 121 crore people were living in India. 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 121 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 121 crores of the peoples were living in India. Right. இது 2011. அசாந்தி டேட் தற்பொழுது 138 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரௌண்ட் த அசாந்தி டேட் அரௌண்ட் 138 crore peoples are living in India. இந்தியாவில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 121 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது 138 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த இடத்துல சிட்டிசன் ஆஃப் தி நேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 138 crore அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நேஷன், I take the consideration India. Government means government of India or government of state. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் கம்பல்சரிக்கு நான் பர்ஃபெக்ட்னஸாக உங்களுக்கு மீனிங் சொன்னேன். அண்ட் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. நேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்தியா. கவர்மெண்ட்ஸுங்கிறது தெர் ஆர் 2 kinds of the government before the constitutional amendment and 73rd and 74th in 1992 in India. The name of the governments were Government of India and Government of State. When was to the enactment of the constitutional amendments were 73rd and 74th by the Parliament of India in 1992. The third kinds of the government has been adopted under the constitutional law. The name of the third kinds of the government is also known as reputed and familiarly local self government அப்படின்னு சொல்றோம். எப்பொழுது 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு முன்னாள் பாரத பிரதமர் PV நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டதோ அந்த சமயத்திலிருந்து 3வது வகையான அரசாங்கம் என்பது நமது அரசியல் சாசனத்தில் அட்டவணை 11 மற்றும் 12 சேர்க்கப்பட்டுள்ளது. ஷெட்யூல் இஸ் 11 அண்ட் ஷெட்யூல் இஸ் 12 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஏற்கனவே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் தேர்ட் கைண்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ கவர்மெண்ட் அப்படின்னு நமக்கு என்னன்னு மீனிங் தெரியும். அண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த இடத்துல பொது செலவினம் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சென்டென்ஸுக்கான மீனிங்கை நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி, ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்மளால ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் I take the various kinds of the health sector schemes and poverty alleviation programs and infrastructure schemes.
ஐஆர்டிபி அப்படின்னு சொல்லி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இன்டகிரேட்டட் ஐஆர்டிபி ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டம், ரைட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் சொல்றோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பேட்டி பச்சாவோ அண்ட் பேட்டி படாவோ பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம்ஸ். சரி, I take the tentative to the consideration to the allocation of the programs for implementation in aggressive pan India or partially in India, right. The government of India is frequently to the submitted before the jurisdiction of the Parliament of India on February 1st in every year. During the submission of the budget, the various kinds of the schemes or various kinds of the programs will be the announced or were announced by the Parliament of India on February 1st 2022 or will be the submitted on February 1st 2023. During the submission of the budget by the Parliament of India, like இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு during the submission of the budget by the Union Cabinet Finance Ministry and headed by the Nirmala Sitharaman on February 2022, the various kinds of the corpus amounts are frequently allocated for the implementation of the schemes under the budget. The name of these schemes were integrated rural development programs. நம்முடைய ஆண்டு வரவு செலவு அறிக்கை என்பது மத்திய அரசாங்கத்தால் நிதித்துறை அமைச்சகத்தால் வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது பல்வேறு விதமான திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறது. அந்த திட்டங்களுக்காக பல்வேறு விதமான நிதி ஒதுக்கீடுகள் என்பது செய்யப்படுகிறது. லைக் ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டத்திற்காக 3000 கோடி ரூபாய், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 4000 கோடி ரூபாய், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்ற திட்டத்திற்காக 3000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து திட்டத்துக்கான வந்து நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசாங்கம் ஆண்டு வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பிக்கின்ற பொழுது உருவாக்குகின்றது. இந்த திட்டத்துக்கான செலவினங்கள் அனைத்தும் பொது செலவினத்தின் பெயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போ இந்த இடத்துல இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதுக்கு நம்ம பெர்ஃபெக்ட்னஸா வந்து நம்ம மீனிங் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ tax is a compulsory அப்படிங்கிறதுக்கு there is a no division. We do not follow any kinds of the discrimination activities followed under the jurisdiction of the government of India, the government of state or local self government அப்படின்னு சொல்றோம். and by the government யாரால வந்து பாத்தீங்கன்னா வந்து வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா by the government அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ by the citizen of the nation, ஒவ்வொரு குடிமகனும் அரசாங்கத்திற்கு கண்டிப்பாக செலுத்த வேண்டிய தொகை யாருக்கு? அரசாங்கத்திற்கு. எதற்காக? என்ன நோக்கத்திற்காக? பொது செலவினங்களை ஈடு செய்வதற்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ டாக்ஸ் அப்படின்னா நமக்கான ஒரு வரையறை என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் தி டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வரி என்பதற்கு நம்ம என்ன பெர்ஃபெக்ட்னஸா மீனிங் பார்த்துறோம். டாக்ஸ் இஸ் கம்பல்சரி பேமெண்ட் பை தி சிட்டிசன் ஆஃப் தி நேஷன் டு தி கவர்மெண்ட் டு த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அரசாங்கம் பொது செலவினத்தை ஈடு செய்வதற்காக கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தொகை தான் நாம் சிறப்பு வாய்ந்த சொற்களாக வரி என்று நாம் கூறுகிறோம் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போ டாக்ஸ் இஸ் கம்பல்சரி பேமெண்ட் பை தி சிட்டிசன் ஆஃப் தி நேஷன் டு தி கவர்மெண்ட் டு மீட் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். டு மீட் த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னா பொது செலவினங்களை ஈடு செய்வதற்காக அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வரி என்பதற்கு நாம் வரையறையை நம்ம வந்துட்டு தெரிந்து கொண்டோம். இப்போ வரி என்பதுடைய வகைப்பாடு என்னென்ன இருக்கு, என்ன கைண்ட்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஒன் இஸ் classification of tax. Classification of the tax அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் வந்து டாக்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறைமுக வரி அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம்.
இப்போ டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுனா டாக்ஸ் imposed on income of individual person, income of source of property of individual person. நேர்முக வரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதன் மீது விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். இந்த நேர்முக வரி என்பது இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன், தனி மனிதனுடைய ஒரு வருமானத்திற்காகவும் அண்டு தனி மனிதனுடைய சொத்துக்களிலிருந்து பெறக்கூடிய வருமானத்திற்காகவும் விதிக்கப்படுகின்றது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளணும். டாக்ஸ் இஸ் இம்போஸ் ஆன் இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன், தனிநபர், இன்கம் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன், இண்டிவிஜுவல் பர்சனுடைய சொத்துக்களிலிருந்து பெறக்கூடிய வருமானத்திற்காகவும் நேர்முக வரி என்பது விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். I take that to the one of the consideration to the example of direct tax. இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்கார், பின்னு ஒரு பர்சன் இருக்கார், நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆஃப் கவர்மெண்ட், இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆஃப் பிரைவேட். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். 12 மாதத்துக்கு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,40,000 அவருடைய சம்பாரமாக வந்துட்டு அந்த பணியாட்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பார். இந்த பிங்கிறவருக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. ரைட், இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். அண்ட் ஏ இருக்கக்கூடிய இன்னொருத்தர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இவர் மாதம் மாதம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு சேலரிங்கிற பேரில். இன்ட்டு 12 மாதத்துக்கு போட்டிங்க அப்படின்னா 2,40,000 ரூபாய். இந்த ஏக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ரெண்ட் மூலமாக மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வாங்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க. பியும் ஒரு எம்ப்ளாயி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாரு, ஏ எம்ப்ளாயி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர் வந்துட்டு ஒன்லி சேலரி மட்டும்தான் இருக்குது, அவர்கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் சோர்ஸ் ஆஃப் தி சேலரிஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் ஏங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, மாதம் வந்து 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 12 மாதத்துக்கு வந்து 2,40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காரு. அந்த ரெண்ட் மூலயமா மாதம் மாதம் வந்து 10,000 ரூபாய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறார். அப்போ இந்த இடத்துல 10,000 இன்ட்டு 12 பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல இவர் ஒரு வருடத்திற்கு சம்பளங்கிற பேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபாயும் அவருடைய சொத்துக்களில் இருந்தக்கூடிய வாடகை என்ற பேரில் 1,20,000 சேர்த்து மொத்தம் ஒரு வருடத்திற்கு 3,60,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு இன்கம் சோர்ஸை ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்றாரு. அப்போ இந்த 3.6 லேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கோட் பண்ணி சொல்றோம். அப்போ இதுதான் இந்த சேலரி அப்படிங்கிறது இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சன், சோர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் இன்கம்ஸ் அப்படிங்கிறது அவருடைய அசட் இன்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்க 2 சென்டென்ஸா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம், இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளா கோட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் பர்சன் சொல்றோம். இப்போ நமக்கு கரண்ட் ஸ்லாப் ஆஃப் இன்கம் டாக்ஸ் நம்ம எடுத்து அப்ளிகபிள் பண்ணோம்னா உங்களுக்கு டைரக்டா தெரியும். கரண்ட் ஸ்லாப் ஆஃப் income tax under the jurisdiction of Government of India under Income Tax Act 1961. இப்போ the Government of India has been to the submitted the budget before the jurisdiction of the Parliament of India on February 1st, 2022. The Union Government budget has been submitted before Parliament of India by Finance Minister of India under headed by Nirmala Sitharaman on February
1st 2022. மத்திய அரசாங்கத்தினுடைய ஆண்டு வரவு செலவு அறிக்கை பாராளுமன்றத்தில் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2022 மற்றும் 23ஆம் ஆண்டுக்கான ஆண்டு வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த பட்ஜெட் படி வந்துட்டு இந்த சப்மிஷன் ஆஃப் தி பட்ஜெட் படி ஒரு கரண்ட் ஸ்லாப் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி அந்த பட்ஜெட்ல கோட் பண்ணி வச்சிருக்காங்க. During the submission of the budget of the Union Government of India before the jurisdiction of the Parliament of India by Nirmala Sitharaman, the time the framed the slab of the income tax during the financial year FY 2022-23. The slabs up to 2.5 lakhs is a nil. 2 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்துட்டு ஒருத்தர் சம்பாதிச்சார் அப்படின்னா அவருக்கு வரி என்பது கிடையாது. Above 2.5 lakhs up to 5 lakhs வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5% டாக்ஸ். 2 லட்சத்துக்கு மேலே 5 லட்சத்துக்கு உள்ள அப்படின்னா ஒருத்தர் வந்து 5% இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது கட்டணும். எபோவ் 5 lakhs அப் டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 lakhs வரைக்கும் அப்படின்னா 10% அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது கட்டணும். அண்ட் எபோவ் 7.5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அவங்க 15% அப்படிங்கிற டாக்ஸ் கட்டணும். எபோவ் 10 lakhs அப் டு வந்துட்டு 12.5 lakhs வரைக்கும் அப்படின்னா 20% அப்படிங்கிறத அவங்க டாக்ஸ் கட்டணும். எபோவ் 12.5 lakhs அப் டு 15 lakhs வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% அப்படின்னு டாக்ஸ் கட்டணும். அண்டு எபோவ் 15 lakhs அப்படின்னா 30% அப்படின்னு டாக்ஸ் கட்டணும். These are the current slab of the income tax under the Income Tax Act 1961 or in accordance with the Income Tax Act 1961 under the jurisdiction of the Government of India during FY 2022-23. அப்போ 2022 மற்றும் 23ஆம் ஆண்டுக்கான ஆண்டு வரவு செலவு அறிக்கை மத்திய நிதி அமைச்சகத்தால் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2022 தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு வரவு செலவு அறிக்கையின்படி தற்பொழுது இந்தியாவில் உள்ள வருமான வரி விகிதம் என்பது 2.5 லட்ச ரூபாய் வரைக்கும் எதுவும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 5 லட்ச ரூபாய்க்குள்ள இருந்தால் 5%, 7.5 லட்சத்துக்குள்ள இருந்தால் 10%, 10 லட்சத்துக்குள்ள இருந்தால் 15%, 12 லட்சத்துக்குள்ள இருந்தால் 20%, 15 லட்சத்துக்குள்ள இருந்தால் 25%, 15 லட்சத்துக்கு மேலாக இருந்தால் 30% என்பது வரி கட்ட வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நம்ம பார்த்தோம், அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் பார்த்தோம், அதுக்கான 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அந்த கரண்ட் ஸ்லாப் ஆஃப் தி இன்கம் டாக்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் டாக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கோட் பண்ண வேண்டியது இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்கம் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கார்பரேட் டாக்ஸ், பெருநிறுவன வரி அப்படின்னு சொல்றோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வெல்த் டாக்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம், செல்வ வரி அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ், வட்டி வரி அப்படின்னு ஒன்று சொல்றோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கிஃப்ட் டாக்ஸ், கொடை வரி. அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் ப்ரொஃபஷனல் டாக்ஸ், பணி வரி அல்லது தொழில் வரி. அண்ட் செவன்த் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். These are the events under the example of the direct tax. அப்போ நேர்முக வரி என்பதற்கு நாம் எடுத்துக்காட்டா வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமான வரியை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெருநிறுவன வரியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்லலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்வ வரியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து வட்டி வரி அண்டு கொடை வரி அண்டு பணி வரி அல்லது பணி நிமித்தமான தொழில் வரி அல்லது சொத்து வரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டாக நம்ம வந்துட்டு கூறக்கூடிய ஒரு விஷயங்களா சொல்லலாம். இப்போ நம்ம இன்கம் டாக்ஸுக்கான வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 1 by 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் வந்து ஒரு 6 டாக்ஸ் இருக்கு, கார்பரேட் டாக்ஸ் இருக்கு, வெல்த் டாக்ஸ் இருக்கு, அண்ட் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம 1 by 1 நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து கவர்மெண்ட்ஸ்ல வந்துட்டு ஸ்லாப் வந்து கோட் பண்ணி வச்சிருக்காங்க,
பட்ஜெட் சப்மிஷன் பண்ணும்போது அதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து ரைட். இப்போ இந்த செகண்ட் ஒன் ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கார்பரேட் டேக்ஸ்னா பெருநிறுவன வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம ரெண்டு கேட்டகரிஸாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். அண்டு குளோபல் கார்பரேட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். உள்நாட்டு பெருநிறுவன வரி, உலகளாவிய பெருநிறுவன வரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஈவெண்ட்டாக எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ என்டர்பிரினர்ஷிப் கம்பெனி ஆர் ஃபோம், புதிதாக தொழில் தொடங்கிய நிறுவனம் அல்லது பெருநிறுவனம் அப்படின்னு ஒரு கேட்டகரி. நியூ என்டர்பிரினர்ஷிப் கம்பெனி ஆர் ஃபோம். அண்ட் செகண்ட் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். அண்ட் செகண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஆர் எக்ஸிஸ்டிங் ஃபோம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான நியூ என்டர்பிரினர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காக டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா in accordance with submission of budget of union government during FY 2022-23 on February 1st 2022, 12% plus surcharge 3%, totally 15%. மத்திய அரசாங்கம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2022 பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 2022 மற்றும் 23ஆம் நிதியாண்டுக்கான ஆண்டு வரவு செலவு அறிக்கையில் புதிதாக தொழில் தொடங்கிய வந்து நிறுவனத்திற்காக 15% என்பது வரியை விதித்தது அல்லது விதித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 12% plus surcharge 3%, totally 15%. The current new entrepreneurship, the domestic corporate tax also imposed by the government of India on new entrepreneurship companies or firms அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து இதை வந்துட்டு எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ஈவெண்ட்டாக கொடுக்குறாங்க. எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸை ரெண்டு ஈவெண்ட்டாக நம்ம கொடுக்குறாங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 50 lakhs அண்டு எபோவ் 50 lakhs. இந்த 50 lakhs அப்படிங்கிறது எதை கோட் பண்ணுது அப்படின்னா டர்ன் ஓவர், விற்று முதல் அப்படின்னு சொல்லுவோம். டர்ன் ஓவர் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை தொடங்கக்கூடிய ஒரு நிதி ஆண்டுக்கான கால அளவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறோம். ஃபினான்ஷியல் இயர், நிதி ஆண்டு. அப்போ ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் உள்ள ஒரு நிதி ஆண்டுக்கால ஒரு நிறுவனத்தில் வந்து எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா விற்று முதல், அந்த டர்ன் ஓவர் அப்படிங்கிற உற்பத்தி நடவடிக்கைகள் எவ்வளோ நடந்திருக்கோ அதை வந்து எக்கனாமிக் டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்ன் ஓவர் அது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து விற்று முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விற்று முதலினுடைய மதிப்பு வந்து ஒரு ஆண்டு காலத்தில் 50 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தால் அது 25%ஆகவும், 50 லட்சத்துக்கு மேலாக இருந்தால் 40%ஆகவும் மத்திய அரசாங்கம் பெருநிறுவனத்திற்காக உள்நாட்டு பெருநிறுவன வரியாக விதிக்கின்றது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நீங்கள் நெட்டில் தட்டி பார்த்தாலும் சரி, இந்த புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா, இல்லை எக்கனாமிக் டைம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா, அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது நியூ என்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம்ஸ்க்கு வந்து 15%, எக்ஸிஸ்டிங் கம்பெனிக்கு நம்ம ரெண்டு விஷயமா ஃபாலோ பண்ணலாம். ஒன்று அப் டு 50 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%, 50, அதில் 25%, எபோவ் 50 lakhsக்கு மேலே 40% அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் கார்பரேட் டேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் தான் 40% வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக 40% அப்படிங்கிறது டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கம்பெனிஸையும் வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். அதில் நியூ என்டர்பிரினர்ஷிப்புக்கு 15 ரூபாய், எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸை வந்துட்டு பேஸ் ஆன் தி டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பேஸ் தான் டர்ன் ஓவர் ஆஃப் தி கம்பெனி. ஆண்டுனுடைய வந்துட்டு பார்த்தா அந்த நிறுவனத்தினுடைய விற்று முதலை பொறுத்து வரி என்பது இந்தியாவில் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த லா படி வந்து ஃபாலோ பண்றாங்க. இங்க எப்படி நம்ம பார்த்தோம், பர்சனல் இன்கம் டாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 எப்படி நம்ம கோட் பண்ணி கொடுத்தோமோ, கார்பரேட் டாக்ஸ் இட் இஸ் இம்போஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் imposed by
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது. இன் அக்கார்டன்ஸ் வித் கம்பெனி ஆக்ட் 1956. நிறுவன சட்டம் 1956 படி நிறுவன வரியானது மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போ நிறுவன வரி என்பது மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது. எந்த சட்டத்தின் வாயிலாக விதிக்கப்படுகிற நிறுவன வரி 1956 படி விதிக்கப்படுகிறது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்கம் டேக்ஸ் பெர்ஃபெக்ட் தான் பார்த்துட்டோம். இதுல ஒரே ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். த பர்சனல் இன்கம் டேக்ஸ் இட் இஸ் இம்போஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. வருமான வரியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்திய அரசாங்கம் தான் விதிக்கின்றது. நிறுவன வரியையும் மத்திய அரசாங்கம் தான் விதிக்கின்றது. அப்போ தனிநபர் வருமான வரிக்கு பார்த்தீங்கன்னா வருமான வரி சட்டம் 1961, பெருநிறுவனத்திற்கான வருமான வரி என்பது நிறுவன சட்டம் 1956 அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். பெருநிறுவன வரியும் மத்திய அரசாங்கம் தான் விதிக்குது, வருமான வரியும் மத்திய அரசாங்கம் தான் விதிக்குது. நிறுவன வரிக்கான சட்டம் 1956, தனிநபர் வருமான வரிக்கான சட்டம் 1961 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பர்சனல் இன்கம் டேக்ஸ் நம்ம பார்த்துட்டோம், கார்பரேட் டாக்ஸ் பார்த்தோம், அடுத்து வெல்த் டாக்ஸ். தேர்ட் ஒன் இஸ் செல்வ வரி அப்படின்னு பார்க்கணும். வெல்த் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வெல்த் டாக்ஸ் இட் இஸ் இம்போஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் மூவபிள் and immovable of the individual person, and the second is a joint stock company, கூட்டு பங்கு நிறுவனம் அல்லது கூட்டு பங்கு நிறுவனம், joint stock company, and the third one is Hindu undivided family, இந்து பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தின் மீது. இந்த இடத்துல பாருங்க, செல்வ வரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மத்திய அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரி. அது எதன் மீது விதிக்கப்படுது? அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் மீது விதிக்கப்படுகிறது. அதுவும் மட்டும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் தனிநபரின் மீது, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் கூட்டு பங்கு நிறுவனத்தின் மீது, அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் பார்த்தீங்கன்னா ஹிந்து கூட்டு குடும்பம் பிரிக்கப்படாத சொத்தின் மீது விதிக்கப்படுகிறது. நம்ம தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள். அப்போ வெல்த் டாக்ஸ் அப்படிங்கிறது யார் விதிக்கப்படுறாங்க? அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் மத்திய அரசாங்கத்தின் மீது விதிக்கப்படுகிறது. யாரின் மீது எதற்கு விதிக்கப்படுகிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும் விஷயங்கள் அப்படின்னு. அப்போ தேர்ட் டைப் ஆஃப் தி டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் பார்த்தோம், செகண்ட் கார்பரேட் டாக்ஸ் பார்த்தோம், தேர்ட் பார்த்தீங்கன்னா வெல்த் டாக்ஸ் பார்த்தோம், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வட்டி வரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ். வட்டி வரின்னு சொல்றோம். ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எது இட் இஸ் இம்போஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் advances and loans of advances, receipts and loans of the commercial banks. பாருங்க, மத்திய அரசாங்கத்தால் இந்த வரி என்பது விதிக்கப்படுகிறது. வணிக வங்கிகளின் மீது விதிக்கப்படுகிறது. வணிக வங்கிகளின் முன்பணம், கடன் ஆகியவற்றை அவருக்கு பெற்ற தொகையின் மீது விதிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். முன்பணம், பெற்ற தொகை, கடன்கள் யாரின் மீது? வணிக வங்கியின் மீது. யாரால் விதிக்கப்படுகிறது? மத்திய அரசாங்கத்தின் மீது விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இது என்னன்னு நம்ம பிரீஃபா பார்க்கலாம்.
இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று தெரியணும். இதுக்கான மீனிங் என்னன்னு தெரியணும். அதுக்கு கிளாசிஃபிகேஷன் அப்படி லோன்ஸ் அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியணும். இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ், இப்போ பேங்க்ஸை பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷனை பொறுத்து, பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பேங்க்ஸ், வங்கியினுடைய செயல்பாட்டை பொறுத்து வங்கிகளை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். The basis of the functions of the bank, there are two kinds of the banks are frequently operating in India in accordance with various kinds of the rules and regulations under the jurisdiction of the government of India. The name of these is commercial banks. Other is a non-commercial banks. வணிக வங்கி, வணிகம் சாராத வங்கி அப்படின்னு சொல்றோம். வணிக வங்கி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வங்கி தனது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் லாப நோக்கத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறதோ அந்த வங்கி வந்து பார்த்தீங்கன்னா வணிக வங்கி என்று சொல்லப்படுகிறது. which among the following banks the bank functioning on the basis of the profitability since on started or the bank are reputedly and familiarly and famously also known as a commercial bank. எந்த வங்கியானது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து since started on the basis of profitability, லாப நோக்கத்தில் செயல்பட்டுருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து அந்த வங்கியானுடைய செயல்பாடு, த பேங்க் ஃபங்க்ஷனிங், த பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிளி அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வணிக வங்கி என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்ஸை நான் போடுறேன். எக்ஸாம்பிள் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம போகிறோம். எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். One is public sector commercial banks